டீ குடிக்கும் நேரம் பங்கு சந்தை பாரு, இனியும் செலவை குறைத்து செல்வத்தை சேரு. சுட சுட மார்க்கெட் பாரு, தங்கம் வாங்க நேரம் பாரு, பங்கு வாங்கி 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 பணக்காரனா மாறு. டீ குடிக்கும் நேரம் பங்கு சந்தை பாரு, டீ குடிக்கும் நேரம் பங்கு சந்தை பாரு. இந்திய பங்குச்சந்தையானது இன்று சற்று உயர்வுடன் முடிந்தது. சென்செக்ஸ் 74,068 புள்ளிகள்லையும், நிப்டி 50 23,412 புள்ளிகள்லையும் முடிஞ்சது. கடந்த 4 நாட்களாக பங்குச்சந்தை ரொம்ப சரிவாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சந்தையில் ஒரு ரெக்கவரி இருந்தது. மெட்டல், எனர்ஜி, எஃப்எம்சிஜி செக்டர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் காட்டின. ஆனால் ஐடி மற்றும் பேங்கிங் செக்டர்ஸ்லாம் அதே ப்ரெஷரில் தான் இருந்தது. ருப்பீஸ் முன்பு ரெக்கார்ட் லோவுக்கு சென்றதுனால மார்க்கெட் வாலட்டிலிட்டி அதிகமாக இருந்தது. எம்எஸ்சிஐ இண்டெக்ஸ் சேஞ்சஸ் காரணமாக சில ஸ்டாக்ஸ் ஃபோக்கஸில் இருந்தன. அதில் எந்தெந்த ஸ்டாக்ஸ் சேர்த்தாங்கன்னா, ஃபெடரல் பேங்க், எம்சிஎக்ஸ், இந்தியன் பேங்க் போன்ற ஸ்டாக்குகள் அதில் சேர்த்தாங்க. நீக்கப்பட்ட ஸ்டாக்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்பிஎன்எல், கல்யாண் ஜுவல்லர்ஸ் போன்ற ஸ்டாக் நீக்கிட்டாங்க. இன்னைக்கு நல்ல டாப் கெய்னிங் செக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மெட்டல், எஃப்எம்சிஜி, ஆயில் அண்ட் கேஸ் செக்டரு. அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா நம்ம வேதாந்தா அண்ட் ஓஎன்ஜிசி நல்ல பெர்ஃபார்மன்ஸோடு இருந்தது. ரொம்ப ஹைக்கில் ஷேருடைய ப்ரைஸ் ஹைக்கில் இருந்தது. மீண்டும் இன்னைக்கு உலக சந்தைகளில் ஆயில் பிரைஸ் மற்றும் இன்ஃப்ளேஷன் பேஸ் இன்னும் மார்க்கெட் சென்டிமெண்ட்டை பாதிச்சுக்கின்னு தான் இருக்குது. சிம்பிளாக பார்த்தோம்னா மார்க்கெட் கொஞ்சம் தான் ரெக்கவர் ஆச்சு. ஆனால் வாலட்டிலிட்டி இன்னும் அதிகமாக இருந்துக்கினே இருக்குது. மெட்டல் அண்ட் எஃப்எம்சிஜி செக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. ஐடி செக்டர் வீக்காக தான் இருக்குது. இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம வீக்காக இருக்கிற ஸ்டாக் நல்ல ஸ்டாக்காக அது ஒரு அதனுடைய ப்ரைஸ் வாங்குற அளவுக்கு வேல்யூவான ப்ரைஸில் இருந்ததுன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஸ்டாக்ஸை அக்குமுலேட் பண்ணலாம். மீண்டும் இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபினான்ஸ் கற்றுக்கணும், ஷேர் மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வப்படுறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.